ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இதையெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்க்கும்போது, என்னடா இது வாழ்க்கை! எப்படி வாழ்ந்தவங்க ஒரு தியாகராஜ பாகவதர். நான் யோசிக்கிறேன் சொந்தமாக. அடுத்து சாவித்திரி அம்மா அவர்களும் எப்படி வாழ்ந்தவர்கள். அடுத்து சந்திரபாபு அவர்கள். இது மாதிரி பல கோடி பேர் இருக்கிறார்கள். இதில் நாம் தெரிந்தவர்களை, உலகுக்கும் தெரிந்தவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். உங்களுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக பேசுகிறோம். இதேபோல் என்னுடைய பெரியம்மா எஸ்ஆர் கமலம் என்று சொல்லுகிறேனே, அவர்கள் காந்தி ஏதோ ஏதோ இதுக்காக அவர் எல்லார் வீடு விட இது கேட்டு வந்திருக்காங்க. இந்த நிதி கேட்பாங்கள்ல அது மாதிரி. அப்போது எங்கள் பெரியம்மா கையில் இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாம் தங்க வளையல் அப்போல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, அதை அப்படியே உருவி கொடுத்துருக்குறாங்க எங்கள் பெரியம்மா. அதெல்லாம் சரித்திர புகழ்பெற்ற கதை என்று தான் அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னென்னா, அப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் சொல்லுகிறேன், எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு கஷ்டங்கள் மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்று இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி.